ஹலோ சோஷியல் மீடியா பீப்பிள், வெல்கம் டு மிஸ்டர் ஸ்மார்ட் சித்தார்த். ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஸ்டார் படத்துடைய ஸ்பாயிலர் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பாயிலர் ரிவ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் உள்ள சில விஷயங்களை வந்துட்டு பேச போகிறோம். அதுக்கு நம்ம படத்தை ஸ்பாயில் பண்ண வேண்டியது இருக்கும். படத்தில் கூடிய சில விஷயங்களை வந்துட்டு ரிவீல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் பேச போகிறோம். படம் பார்க்காதவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தெரியாத நிறைய சில ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சேர்த்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோவை. சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த எடுத்துக்கிட்டு இருக்க. ஸோ இந்த படத்தில் நிறையவே சர்ப்ரைசஸ்ங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு படையப்பா ஒரு சீனை வந்துட்டு அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அந்த ஒரு ஸ்கூல் சீக்வன்ஸில் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கலையரசன் வந்துட்டு படையப்பா படத்துக்கு பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருப்பாரு ஸ்கூலில். இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த டீச்சர் வந்துட்டு வேணும்னே ஸ்கூலில் விட்டு அவங்கள போக விடாமல் கிளாஸில் உட்கார வச்சிருவாங்க. இப்போ நம்ம கலையரசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா யார் மூலயமா வந்துட்டு அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கூலில் பாம்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணிடுவார். இந்த ஃபோன் கால் வந்துட்டு இவர் எப்படி பண்ணாரு, யாரை வச்சு பண்ணாருங்கிறத படத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அதே சமயத்தில் இந்த படத்தில் வந்துட்டு நம்ம கலையரசனுடைய மாமா இருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு ஃபோன் பூத் கடை வந்துட்டு வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜெராக்ஸ் ஃபோன் பூத்து, அவர் கடையில் ஃபோன் பூத் இருக்கும், ஜெராக்ஸ் பண்ணுவார், இந்த விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி. மேபி அந்த மாமா வந்துட்டு இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்கவே வந்துட்டு அவர் இவரை வந்துட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டரை பொறுத்தவரையும் கலையரசன் வந்துட்டு தன்னுடைய மருமக மாப்பிள்ளை அப்படிங்கிறத தாண்டி வந்துட்டு ஹீரோவாக தான் கண்ணுக்கு தெரியாது. அதனால ஹீரோ என்ன கூப்பிட்டு இருப்பாரு. மேபி இவர் வந்துட்டு அந்த ஃபோன் கால், அந்த பாம்பு வச்சிருக்கோங்கிற அந்த ஃபோன் கால் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்றேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு படையப்பா அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த படையப்பாவை இன்னும் இந்த கலையரசன் கேரக்டரும் சரி மற்ற கேரக்டர்ஸும் சரி பார்க்கவே இல்லை. ஆனாலும் கூட அந்த இடத்துல அந்த படையப்பா சீனுங்கிறது ரீக்ரியேட் ஆயிருக்கும். சீனுடைய என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு டீச்சர் என்ட்ரி ஆனவொன்னு எல்லாருமே எந்திரிச்சு நின்று விஷ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கலையரசன் மட்டும் எந்திரிச்சிருக்க மாட்டாரு. அதனால கலையரசன் மட்டும் எந்திரிச்சு நிற்க சொல்லிட்டு இந்த ஹவர் ஃபுல்லா நீங்க நின்றுகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாம்பு அடிக்கிற விஷயம் ஃபோன் வந்து எல்லாரும் வெளியே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம கலையரசன் உட்கார்ற மாதிரியும் அவங்க வந்துட்டு எந்திரிக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இது அப்படியே அந்த படையப்பால இருக்கணும், இந்த நீராம்பரி சீனை ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் இந்த படத்தை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதா இந்த படத்துடைய இந்த ஒரு சீனுடைய பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த சீனை. அது தொடர்ந்து அப்படியே நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இழவு சீன், அந்த இழவு சீன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த இழவு சீன்ல வந்துட்டு நம்ம அந்த பாட்டி இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டியோடைய வாய்ஸ் மட்டும் தான் நம்ம காமிச்சிருப்பாங்க. அந்த பாட்டியோடைய முகத்தையே காமிச்சிருக்க மாட்டாங்க. எதனால இந்த பாட்டியோட முகத்தை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரில இருந்து இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது டாம் அண்ட் ஜெர்ரியோடைய ஆரம்ப கட்ட ஷோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாம் ஜெர்ரியை மட்டும்தான் அனிமேட் பண்ணியிருப்பாங்க. அதுல வரக்கூடிய மனுஷங்களை அனிமேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மனுஷங்களுடைய இடுப்பு வரையும் தான் கேமராவே இருக்கும். டாம் அண்ட் ஜெர்ரியை மட்டும் தான் காட்டுவாங்க. வெறும் வாய்ஸ் ஓவர்ஸ் மட்டும் தான் அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்துட்டு இந்த பாட்டி கேரக்டருக்கு வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டுமே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதான் வந்துட்டு நம்ம டேரக்டர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல டச்சுன்னே வச்சுக்காங்களேன். அண்ட் ஆல்சோ அந்த சீன் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷமான நியூஸ் வரக்கூடிய அந்த சீனை வந்துட்டு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் யோசிச்சுட்டு இருக்கும் போது வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இந்த ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா அந்த பாட்டி கேரக்டர் வந்துட்டு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, என் பேரை வந்துட்டு ஒரு நாள் நல்லா வருவான், அவன் பெரிய ஆளா வருவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க செத்த அந்த சமயத்துல அவன் பெரிய ஆளாகிறதுக்கான அந்த வாய்ப்புங்கிறது கிடைக்கிற மாதிரி பேலன்ஸ் வந்துட்டு கொடுக்குற ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க செத்ததுனால இது நடந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட அதை வந்துட்டு காமிக்கிறதுக்கு அந்த விஷுவலைசேஷன்ல பண்ணியிருக்கிறதா வந்துட்டு நம்ம டேரக்டர் சொல்லியிருக்காரு. அப்படியே நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இந்த மும்பை போர்ஷன்ல ஒரு நாள் சாங்கை பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நாள் சாங்க்கு முன்னாடி ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த ஃபோன் பூத் சீன். இந்த ஃபோன் பூத் சீனை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு அப்படியே வாரணமாயிரமோட அந்த சீன் வந்துட்டு ரெசம்பலன்ஸ் தெரியும். இந்த படம் முழுக்கவே நிறைய வாரணமாயிரம் ரெஃபரன்சஸ் இருக்கதா செய்யும். ஏன்னா இந்த படத்துடைய கதையே வந்துட்டு கிட்டத்தட்ட டச் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோ படம் வந்துட்டு லைட்டாக அந்த பிரேமம் டச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ சிமிலர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் இல்லையா, இந்த பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி பேரலல் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரிஸில் வந்துட்டு இதெல்லாம் டச் ஆகும். இதை வந்துட்டு தவிர்க்க முடியாது. இந்த மாதிரி கதைகள் அப்படிங்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி பீரியட் அப்படிங்கும்போது கம்மிங் ஆஃப் ஏஜ் அது வந்துட்டு ஒரு 2000s பீரியட் நடக்குது அப்படிங்கும்போது வந்துட்டு வாரண மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு சிமிலர் ஸ்டோரியாக இருக்குது. அவ்வளோதான், இது வந்துட்டு காப்பின்னு தான் சொல்ல முடியாது. ஸோ இந்த சீனுமே அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும். இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, வாரணமாயிரத்தில் இந்த மாதிரி வந்துட்டு மேக்னா இறந்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு அழுவாரு. ஸோ அந்த அழுகிற சீனை காமிச்சிருப்பாங்க. அப்படியே நீங்கள் கட் பண்ணி வந்துட்டு ஸ்டாருக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா, என்ன இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க, அவமானம் ஆயிடுச்சு, இப்போ என்கிட்ட கையில் காசே இல்லை வேற சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவங்க அப்பா கேரக்டர் வந்துட்டு இந்த இடத்துல அப்பா என்கிட்ட காசு இல்லைப்பான்னு சொன்ன உடனே வேணும்னு இந்த ஃபோனை கட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதனால அப்படின்னா, உன்கிட்ட காசு இல்லைன்னா கூட நீ கற்றுக்கலாம், அந்த இடத்துல நீ கற்றுக்கிட்டு வா அப்படிங்கிறத கன்வே பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபோனை கட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் கட் பண்ணால் அந்த இடத்துல வந்து ஒரு நாள் சாங் ப்ளே ஆகும். இந்த ஒரு நாள் சாங்க்கு வந்துட்டு நம்ம எலனுடைய ஃப்ளாஷ்பேக்கே போகணும். எலனோட வாழ்க்கையில் இலனுக்கு புதுப்பேட்டை படம் ரொம்பவே பிடிச்ச படம், க்ளோஸ் டு தி ஹார்ட். ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய இந்த ஒரு நாள் சாங் வந்துட்டு இந்த படத்தை விட க்ளோஸ் டு தி ஹார்ட். ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு விஷுவல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு.
ஸோ வந்துட்டு இந்த பேப்ரேமா கத்தில் இந்த சமயத்தில் வந்துட்டு யுவன் சார் கிட்ட சார் இந்த சாங்கோடைய ரைட்ஸை வாங்கி கொடுங்க சார், நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம ஒரு விஷுவல் பண்ணலாம் இந்த சாங்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஸ்டார் கிட்ட வந்தீங்கன்னா இந்த மாண்டேஜஸ் இருக்குல்ல, மும்பை மாண்டேஜஸ், இதுக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் சாங்காக இந்த ஒரு நாள் சாங் வந்துட்டு வச்சிருக்காங்க. அதாவது வந்துட்டு இதெல்லாம் கோர்வையாக காட்டும் போது வந்துட்டு வெறுமனே காட்டினா ஃபீல் இருக்காது பார்க்குறவங்களுக்கு. அதனால வந்துட்டு ரெஃபரன்ஸ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கான ஒரு அதே மாதிரி அந்த சாங் அந்த ஸ்டோன் என்ன மாதிரி இருக்கும் அதுக்கு ஏற்கனவே ரிலீஸ் ஆன தமிழ் சினிமாவோட ஏதாவது ஒரு சாங்கை வந்துட்டு எடுத்து வைப்பாங்க. அதுக்கு நம்ம ஒரு நாள் சாங்கே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க இல்லையா, இந்த படத்தோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, படத்தோட ப்ரொடியூசருக்கு ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ணும்போது எல்லாருமே வந்துட்டு ஒரு நாள் சாங்கே நல்லா இருக்கு, இதை விட பெட்டரா ஒரு சாங் வந்துட்டு போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு யுவன் சார்ட்டே போயிட்டு சார் இந்த சமயம் எல்லாருக்கும் ஏதாவது சொல்றாங்களே சார் இதே வச்சிடலாமா அப்படின்னு கேட்கும்போது சரி நம்ம யுவன் சாருமே பேசிட்டு ரைட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படிதான் இந்த ஒரு நாள் சாங்கே உள்ள வந்திருக்கு. அந்த வருஷம் இந்த சாங்கை பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சரணம் மட்டும்தான் வரும், செகண்ட் சரணம் வராது. ஏன் அப்படின்னா இந்த சாங் விட்டு கிரியேட் பண்ணும்போது 2 சரணத்துலையுமே ஃபர்ஸ்ட் சரணம் வந்துட்டு இந்த புதுப்பேட்டை படத்தோட கதைக்கு சம்பந்தப்பட்டபடியும் இருக்கும், அதே சமயத்துல மற்ற வெளி உலகத்துல இருக்கக்கூடிய அந்த நார்மலான விஷயங்களுக்குமே சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த லிரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு போர்க்களத்தில் பிறந்து விட்ட வந்தது போனது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ரவுடிகள் வாழ்க்கையுமே இதாகும், அதே சமயத்தில் ஆர்மிமேனுக்கும் அது கனெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ நிறைய இடங்கள் கனெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் கூட உன்னை விட்டு விலகி விடும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுவுமே வந்துட்டு படத்துக்கும் சம்மந்தப்பட்டபடி இருக்கு, வெளியும் அது சம்மந்தப்பட்டபடி இருக்கு. ஸோ அதனால இந்த லிரிக்ஸ் வந்துட்டு புதுப்பேட்டை படத்துக்கும் பொருந்தது, ஸ்டார் படத்துக்கும் பொருந்தது. ஆனால் அப்படியே செகண்ட் சரணத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா அவள் எனக்கு இவள் உனக்குன்னு சொல்லிட்டு அந்த லிரிக்ஸ் எல்லாம் வரும். அதாவது அந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய கதையை வந்துட்டு பேசியிருப்பாங்க. இது எதுவுமே ஸ்டாருக்கும் சம்பந்தப்பட்ட மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சரணத்தை மட்டுமே சாங்ல இந்த படத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நல்ல டச். அப்படியே கடந்து நம்ம செகண்ட் ஹாஃப்க்கு வந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹீரோயின் கேரக்டர். இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கேரக்டர் பத்தியுமே நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேனே, இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கேரக்டரே வந்துட்டு இந்த படத்துக்கு தேவையே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா அவங்க செகண்ட் ஹீரோயின் கேரக்டருக்கே போயிருக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. பட் இந்த கேரக்டர் வந்துட்டு எனக்கு தேவை, நான் வந்துட்டு இந்த கதைக்கு இந்த கேரக்டர் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய அந்த இன்டர்மிஷன் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா ரொம்பவே இன்செக்யூர் ஃபீலுக்கு நம்ம கலையரசன் போயிடுவாரு, தான் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு போயிடுவாரு. ஸோ எப்பயுமே வந்துட்டு நார்மல் லைஃப்ல இப்போ நானே எடுத்துக்கோமே, நானே போயிருக்கேன், எனக்கு வந்துட்டு என் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாம என்ன நானே வந்துட்டு தாழ்த்துக்கிட்டு நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச மறைச்சிட்டு எங்க போனாலும் இப்போ நான் வந்துட்டு பார்க்க என்னோட ஸ்கின் பிளாக்காக தாங்க இருக்கு நான் சொல்றேனே. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் என்னோட ஸ்கின் பிளாக்காக இருக்கு, அதனால நான் வந்துட்டு மாஸ்கை போட்டுக்கிறேன், மூஞ்ச மறைச்சிக்கிறேன், யாருமே என்னை பார்க்கக்கூடாது, எல்லாரும் பார்த்தா கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறவங்க எப்படி வந்துட்டு என் கூட பழகுவாங்க, இவன் அவன் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கான், அவன் கூட நம்ம எதுக்கடா இருக்கணும்னு சொல்லிட்டு போக தானே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அந்த தழும்பை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே மறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் அதே சமயத்தில் கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்கும் தான், ஆனால் அதுக்காக கனவு மேலே அப்சஷனோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஹீரோயின் வந்துட்டு அப்சஷன் மேட்டர் சொல்லும் போது வந்துட்டு அது நமக்குமே வந்துட்டு என்ன எப்படி சொல்றா, அந்த கனவு அவனுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கே தோணும். ஆனா அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த அப்பா வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் கிட்ட அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்ட சொல்லுவாரு, அவ சொன்னது கரெக்ட் தான்டா, உன் கனவுக்காக மற்றவங்க எல்லாம் என்ன ஆனாலும் வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விடுறீல, இதுதான்டா தப்புங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு கனவு இருக்கலாம், உங்களுக்கு பேஷன் இருக்கலாம், அதுக்காக கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் புல் பண்ணிட்டு அவங்க எப்படியோ நாசமா போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகக்கூடாது, அவங்களுமே முக்கியம் அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. அதுக்கு அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு தேவைப்படுது, அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு விட்டுட்டு போறது தேவைப்படுது. இப்போ இந்த சினிமாவை பொறுத்தவரையும் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே எல்லாத்துலயுமே வந்துட்டு 2 ஹீரோயின்ங்கிறது கண்டிப்பா வந்துருவாங்க கதைக்குள்ளேயே. ஏன்னா கம்மிங் ஆஃப் ஏஜிங்கும் போது டீனேஜ்ல இருந்து வரணும் போது கண்டிப்பா அந்த டீனேஜ் லெவல்ங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா, அதை சொல்லி ஆகணும் இல்லையா. அதை சொல்ல அப்படின்னு சொன்னாலே படத்துல ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி டேரக்டருக்கும் தோணும், பாக்குற ஆடியன்ஸுமே தோணும். அதுவுமே வந்துட்டு இந்த படத்துல கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு சும்மா சீனுக்காக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்காம கதையோட கனெக்ட் பண்ணி சொன்னது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அப்படியே செகண்ட் ஹீரோயின் வருவோமே, செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு இந்த ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மாதிரி லூசு மாதிரி சுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கான காரணம் வந்துட்டு கண்டிப்பா அந்த ஸ்டீரியோ டிபிக்கல் விஷயம் தான். அந்த மூவிஸ்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிபிக்கல் ஸ்டீரியோ டிபிக்கல் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு வழக்கமான ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. பட் அந்த ரைட்டிங்ல நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிவ்யூ வீடியோலயே ரைட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் அதே மாதிரி தான். நம்ம டேரக்டர் இந்த கேரக்டர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி. ஏஞ்சல் அப்படின்னா பாக்குற அப்படியே அப்படியெல்லாம் கிடையாது. ஏஞ்சல்னா வந்துட்டு
இந்த கதையில இவங்களுக்கு யாருமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. இவங்க வந்துட்டு கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே சந்தோஷமா வச்சுக்கணும் தான் நினைப்பாங்க. இந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு இவங்களை போட்டு அடிச்சதா சொல்லியிருப்பாங்க கதையில. இந்த பொண்ணு நிறைய ஹர்ட் ஆயிருக்கும். பட் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு மைண்ட்ல ஏற்றிக்காம அந்த பொண்ணு வந்துட்டு எப்பயுமே மற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு எதையுமே வச்சுக்காம ஹீரோ மேல இருக்கிற அந்த லவ்வை வந்துட்டு வச்சுக்கிட்டு இந்த ஹீரோவுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டிபிக்கல் ஹீரோயின் தான். இந்த மாதிரி பல சினிமாக்கள்ல காமிச்சிருக்காங்க, காலகாலமா எதாவது காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கதைக்கு அது தேவைப்படுது அப்படிங்கிறனால வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே நீங்க கிளைமேக்ஸ் கிட்ட வாங்கல, படத்தோட இந்த கிளைமேக்ஸோட மேக்கிங் ஒரு ஒன் ஷாட் மேக்கிங் வந்திருக்கும். அந்த ஒன் ஷாட் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறதுமே டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்டே அந்த ஒர்க் ஷாப்லேயே வந்துட்டு இந்த சீனை நிறைய தடவை ரிஹர்ஸ் பண்ணிட்டாங்களாமா. நிறைய தடவை ரிஹர்ஸ் பண்ணிட்டு டேக்ல போயிட்டு 3 ஷாட் தான் அந்த படத்துல எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு அந்த கலையரசன் கேரக்டரா வந்துட்டு நடிக்கிறது. ஸோ இந்த சமயத்துல வந்துட்டு லைட்டிங் ஒர்க்கு, கேமரா ஒர்க்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இளன் நடிச்சிருப்பாரு. ஸோ அதை ஒரு மேக்கிங் வீடியோமே ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இளன் நடிச்ச ஒரு ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் நம்ம கவினை வச்சு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க, ஒரு ஷாட் எடுத்திருக்காங்க. அந்த ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டேரக்டருக்கு சில இம்ப்ரூவைசேஷன்ஸ் கொடுக்கலாம், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிருக்கு. ஸோ அதையுமே சேர்த்து 2வது ஷாட்டாக எடுத்து இந்த ஒன் ஷாட்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட எண்டிங் வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். எண்டிங்கில் வந்துட்டு இந்த கதையவே இவங்க காட்டல, அதாவது சினிமா ஸ்ட்ரகிள்ஸே காட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம டேரக்டர் சொல்லியிருக்க பதில் என்னன்னா, சினிமா ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துடைய கோர் பாயிண்ட் கிடையாது. சினிமா ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி சினிமாவுக்கு போகக்கூடிய இந்த வழியில் உள்ள ஸ்ட்ரகிள்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. சினிமான்னு இல்லை, எந்த ஒரு பேஷன்லையும் போகக்கூடிய இந்த வழிகளை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேரக்டர் வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ கலையரசன் வந்துட்டு ஸ்டாரா மாறுறதுங்கிறது அந்த கிளைமேக்ஸ் பேனர் இருக்கு இல்லையா, அத்தனை ஹீரோஸோட மத்தியில் அவருடைய பேனரும் வருது இல்லை, அங்கே ஒரு ஸ்டாரா மாறிட்டு தான் வந்துட்டு ஆடியன்ஸ் நினைப்பாங்க. பட் அதுதான் கிடையாது. அவர் எங்க ஸ்டாரா மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே ரியலைஸ் பண்ற அந்த சமயம். அதாவது வந்துட்டு ஹீரோயின் அடிச்சுட்டு என் வாழ்க்கையை விட்டே போயிடுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, ஹீரோயினுமே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த மற்ற விஷயங்களை ரசிச்சுட்டு இருப்பாரு. அந்த குழந்தைங்க நடந்து போறது, ஒரு நார்மலா ஒரு குழந்தையும் ஒரு வயசான ஒரு தாத்தாவும் பேரனும் வந்துட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஒரு அப்பாவும் பையனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே நார்மலான விஷயம் தான். ஆனா அதை பார்த்து நம்ம ஹீரோ ரசிப்பாரு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு வாழ்க்கையோட விரக்திக்கு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன சந்தோஷம் கூட உங்களுக்குள்ள ஒரு பூரிப்பை கொடுக்கும். அது வந்துட்டு நிறைய இடங்கள் எனக்குமே நடந்திருக்கு. ஒரு டிப்ரெஷனுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு சின்ன சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ உள்ள வந்துட்டு ஒரு சந்தோஷங்கிறது கிடைக்கும். அது இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான், அதாவது ஒரு ரியலைசேஷன் வருது இல்லை, அவங்க அப்பா சொல்லி அந்த விஷயங்கள்லாம் கேட்டு ஒரு ரியலைசேஷன் வருது இல்லை, இவன் அந்த கனவு மேலே இருக்கக்கூடிய இந்த அப்சஷன் வந்துட்டு இன்னமும் இவனுக்குள்ள இருந்துருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது இந்த மாதிரி ஃபோன் வரும் இல்லையா, அவங்க ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப அவர் வந்துட்டு அந்த கதவை திறந்து உள்ள போயிருந்தாரு அப்படின்னா தான் லைஃப்ல ஸ்டாரா இல்லாம சினிமாவில் மட்டுமே ஸ்டார் ஆக போறாருங்கிற மாதிரி எடுத்துருக்கலாம். பட் அந்த இடத்துல அதை கட் பண்ணிட்டு அந்த டேரக்டர்ஸ் அந்த கதவை திறக்காம இவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு. ஸோ ஒரிஜினல் நம்ம கதைக்குள்ள போய் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கலையரசன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு, நல்லபடியாக குழந்தை பிறந்திருக்கும். அண்ட் அதே சமயத்துல வெற்றிமாறன் சார் தான் இந்த படத்துல கேமியோ பண்ணியிருப்பாரு இல்லையா. நம்ம வெற்றிமாறன் சார் வந்துட்டு அந்த பையனுக்கு நம்ம இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம், அந்த பையனுடைய ஒய்ஃபுக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த பையன் போயிருக்கான்னு சொல்லிட்டு திரும்பவும் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்து, அந்த வாய்ப்புல வந்து அந்த படத்துடைய ஒரு சீனு தான் நம்ம காமிச்சிருப்பாங்க, அந்த ஒன் ஷாட் சீன். அந்த ஒன் ஷாட் சீன் முழுக்கவே வந்துட்டு ஒரு படத்துக்குள்ள இருந்த படத்துக்குள்ள வந்த சீன் தான் இந்த சீன். பட் அந்த ஒரிஜினல் என்ன நடந்தது அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு விஷுவலா காமிக்காம கன்வே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நல்லபடியாக குழந்தை பிறந்திருக்குங்கிறத கிளைமேக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல அந்த ஸ்டார்டிங்ல ரஜினியோட பேனர்லையும் விஜயோட பேனர்லையும் நடுவில் வந்துட்டு நம்ம கவின் வந்துட்டு நின்று போட்டோ எடுத்துருப்பாரு. அதே பீச்சில் வந்துட்டு அதே மாதிரி அந்த ஆக்டர்ஸோடைய பேனர்லாம் இருக்கு. அந்த பேனர்ஸ்க்கு நடுவில் நம்ம கவினுடைய பேனருமே இருக்கு. அண்ட் கவினுடைய பையனை கூட்டிட்டு போயிட்டு அதே மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில பேர் வந்து நீங்க கலையரசனுடைய அப்பா தானே, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல வந்துட்டு டைம் லைன் அப்படிங்கிறது எங்கேயுமே மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது, இந்த காலகட்டத்தில் தான் இது வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு விஷுவலாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட எண்டிங் எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நல்லா கெஸ் பண்ண முடியுது. நம்ம கலையரசன் வந்துட்டு வெற்றிமாறன் சார் ஆஃபீஸ்க்கு போயிருப்பாரு இல்லையா, அந்த சமயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 3 படத்தோட போஸ்டர் இருக்கும். ஆடுகளம், பொல்லாதவன், விசாரணை, இந்த 3 படத்தோட போஸ்டர் இருக்கும். இதை தாண்டி வடச்சென்னையோடைய போஸ்டர்லாம் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஏன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த படத்துடைய காலகட்டமே ஒரு 2015 முடிகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இதை தெளிவாக சொல்லிட்டாங்க. 3 படத்துடைய போஸ்டர் தான் இருக்குங்கும் போது விசாரணை தான் அவருடைய லாஸ்ட் படம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த படம் தான் இவர் எடுக்க போறாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கவின் போய் நிற்கிறார், நம்ம கலையரசன் போய் நிற்கிறாருங்கும் போது அதே இடத்துல இந்த 2015-2016 இந்த படம் வந்துட்டு முடிகிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய சீன்ஸ் நம்ம கவின் வந்துட்டு ஸ்டார் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனர் மூலியமா காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த பேனர்ல ஒரு சில படங்கள்லாம் இருக்கும். பேட்டை, மெர்சல்,
அதுக்கு பிறகு நேர்கொண்ட பார்வை, இந்த படங்களுடைய போஸ்டர், அந்த பேனர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதன்படி பார்க்கும்போது பேட்டை வந்துட்டு 2019 ரிலீஸ் ஆயிருக்கும், மெர்சல் வந்துட்டு 2017 ரிலீஸ் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கடுத்த படங்கள்லாம் அதே சமயம் இந்த குரூப் ஆஃப் அதே வருஷங்கள் தான். ஸோ பேட்டை தான் அதில் வந்துட்டு லீஸ்ட் 2019 ரிலீஸ் ஆனது. ஸோ அப்படி பார்க்கும்போது 2019 தான் இந்த ஃபோட்டோ எடுக்கிற அந்த சீனுங்கிறது நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொரோனா ஆப்வியஸ்லி வந்திருக்கும். கொரோனா இந்த படத்தில் காட்டாம 2019 இந்த ஸ்டோரி வந்துட்டு முடிகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைம் லைனுங்கிறத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் எந்த வருஷம் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னால் கெஸ் பண்ண முடியல. மேபி படம் ரிலீஸ் வந்துட்டு ஹெச்டி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அப்போ நம்ம சில ஹிடன் ரிலீஸ்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த வீடியோவில் நம்ம சேர்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் வந்துட்டு நம்ம இளன் வந்துட்டு வச்சிருந்திருக்காரு. அந்த ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹீரோயினை வந்துட்டு அடிச்சுட்டு என் வாழ்க்கையை விட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. எப்படின்னா அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வந்துட்டு சரி உன் வாழ்க்கையில எனக்கு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக் தூக்கி கிளம்பும் போது நம்ம கலையரசன் வந்துட்டு என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே கெஞ்சிட்டு போற மாதிரியும், அந்த இடத்துல நம்ம கலையரசன் வந்துட்டு தடுக்கி விழுந்து ஒரு சேத்துல விழுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ சேத்துல விழுகும் போது அவரோட முகத்துல வந்துட்டு சேரெல்லாம் அப்பி போய் அவருடைய தழும்பு வந்துட்டு சேர்னால மறையிறத அவர் வந்துட்டு பாக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த தழும்பை வந்துட்டு மறைக்கிறதுக்கு அந்த சேரு வந்துட்டு உபயோகப்படுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட அவரு நேராக போயிட்டு மைம் ஆக்டிங் இருக்கு இல்லையா, நம்ம மைம் கோபி பண்ணுவார் இல்லையா, மைம் ஆக்டிங் பேசாம ஆக்ஷன்ஸ் மூலியமா ஆக்டிங் பண்றது. ஸோ அந்த ஆக்டிங் பண்றவங்க எல்லாருமே முகத்துல வந்துட்டு ஒரு பெயிண்ட் அப்பீட் தான் பண்ணுவாங்க, அவங்க முகம் வந்துட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஜோக்கர் மாதிரி தான் வந்துட்டு அந்த சீன்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது கதை என்னன்னு சொல்லி அந்த கான்செப்ட் என்னன்னா, நடிக்கிறவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜோக்கர் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க சொல்ல வர விஷயங்கள் ரொம்பவே எமோஷனலான விஷயமா இருக்கும், ரொம்பவே தேவைப்படக்கூடிய விஷயங்களா இருக்கும். இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள் தான். எண்டிங் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கலையரசன் வந்துட்டு மைம் ஆக்டிங் கத்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்டா போய் ஸ்டேஜ்ல போய் இவரோட வாழ்க்கையில் நடந்த, அதாவது இந்த படத்துடைய ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வந்து வந்திருக்கும் இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு மைம் ஆக்டிங்கா வந்துட்டு காமிச்சு அந்த இடத்துல ஒரு கைத்தட்டல வச்சு இந்த படத்தை முடிக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ங்கிறது இருந்திருக்கு. பட் இது இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை அப்படிங்கிறதுனாலையும் படத்தோட எண்டிங்ல ஒரு ஹை இல்லை அப்படிங்கிறதுனாலையும் தான் இந்த படத்தை வேற மாதிரி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியாவை கிராக் பண்ணியிருக்காரு. இப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா படத்தோட எண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த டென்ஷனுங்கிறது இருந்திருக்காது. படத்தோட எண்டிங்ல வந்து அந்த ஒன் ஷாட்ல இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளவா நமக்கு ரீச் ஆயிருக்காது. ரொம்பவே வந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல இந்த படத்தை வந்துட்டு முடிச்சிற மாதிரி இருந்திருக்கும். அப்படி இல்லாம படத்தோட எண்டிங்ல இந்த ஒரு ஹையும் இருக்கணும், அதே சமயத்துல படத்தை வந்துட்டு அந்த சினிமாவில் அவன் ஜெயிக்கிற மாதிரி காட்டணும், அதே சமயத்துல வந்துட்டு அவன் வாழ்க்கையிலேயே ஒரு ஸ்டாருங்கிற மாதிரி காட்டணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கிளைமேக்ஸ் எழுதியிருக்கிறதா வந்துட்டு நம்ம இளனே சொல்லியிருக்காரு. இந்த படத்துல வந்துட்டு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்துல எல்லா கெட்ட வார்த்தைகளுமே சென்சார் செய்யப்பட்டிருக்கும். எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, கெட்ட வார்த்தை பேசுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஒரு தப்பான விஷயமா பார்க்கப்படுது. கண்டிப்பா அது ஒரு தப்பான விஷயம் தான். பட் தேவையான இடங்கள்ல வந்துட்டு அதை பேசிதான் ஆகணும். அப்படி பேசுறதுனால சில நல்ல விஷயங்களுமே நடக்குதுங்கிறது இந்த படத்தை பார்க்கும் போதுமே சரி, இந்த படத்துல இந்த விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கும் போதுமே சரி, நான் கத்துக்கிட்டேன், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துடைய டைலாக்ஸ்ல வந்துட்டு என்ன இருந்திருக்கு அப்படின்னா, நம்ம வெற்றிமாறன் சார் வந்துட்டு அந்த தழும்பு பத்தி வந்துட்டு பேசும்போது, தழும்பு இருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, அதெல்லாம் தெரியாது வாயா அப்படி வர சொல்லியா அப்படிங்கிற மாதிரி தான் டைலாக் இருந்திருக்கு. பட் அங்க போனதுக்கு அப்புறமா அந்த டைலாக் வேற மாதிரி மாறி இருக்கு. யாரெல்லாம் மாறிச்சு யார் மாத்தினாங்கலாம் தெரியல. பட் மாறின விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல ஒரு கெட்ட வார்த்தை வச்சு அதெல்லாம் தெரியாது வாயா அப்படின்னு சொல்றது. ஸோ இதனை வந்துட்டு நார்மல் ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த இடத்துல கெட்ட வார்த்தை தேவையா, எதுக்கு வெற்றிமாறன் சார்னாலே கெட்ட வார்த்தை பேசுவாருன்னு சொல்லி ஸ்டீரியோடிபிக்கல் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் எல்லாம் பேசுவாங்க. பட் அந்த சீன்ல அந்த கெட்ட வார்த்தைங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த தழும்புங்கிற விஷயம் வந்துட்டு இந்த படத்துடைய ஒரு மெயின் கான்ஃபிளிக்ட்னா ஒண்ணு இல்ல, படத்துடைய மெயின் பிளாட்டுக்கான ஒரு மெயின் தடங்கள் ஆர் வில்லன் அப்படின்னு, அதாவது ஒரு எப்படி சொல்றது, இதனாலதான் கதை நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல, அதான் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சூரரை போற்ற கான்ஃபிளிக்ட் எடுத்துக்கிட்டு ஃபிளைட் தான் கான்ஃபிளிக்ட், அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய கான்ஃபிளிக்டே அந்த தழும்பு தான், ஒன் ஆஃப் தி கான்ஃபிளிக்ட்னு சொல்லலாமா. ஸோ அந்த தழும்பை பேஸ் பண்ணி இருக்கும்போது அந்த கான்ஃபிளிக்ட்டுங்கிறத உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு ஸ்க்ரீனில் உடைக்கிறது வந்துட்டு அந்த எண்டிங்கில் வரக்கூடிய அந்த சீன், அந்த எண்டிங் சீனில் படத்தை பார்த்துட்டு இருக்கிற நம்மளும் சரி, அந்த படத்துக்குள்ளே படத்தை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆடியன்ஸும் சரி, யாருமே வந்துட்டு அந்த தழும்பை பற்றி கேரே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆக்டிங் இருக்கும், அந்த சீனோட இன்டென்சிட்டிங்கிறது இருக்கும். தழும்பை எல்லாரும் வந்துட்டு அந்த ஆக்டிங்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த தழும்பை உடைச்சிருப்பாங்க. அதே சமயத்துல இந்த இடத்துல வரக்கூடிய இந்த டைலாக் மூலயமாவே தழும்பு உடைச்சிருக்காங்க. அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கெட்ட வார்த்தை பேசும்போது அது வந்துட்டு இந்த தழும்புங்கிற மேட்டரை உடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் ஃபீல் பண்ணதா சொல்றாரு. ஸோ இந்த ஒரு விஷயமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு எனக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த கெட்ட வார்த்தை யூசேஜுங்கிறது வந்துட்டு சமூகத்துல வந்துட்டு தப்பா பார்த்தாலும் கூட சில இடங்கள்ல அது வந்துட்டு சில நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கும் போது வந்துட்டு இந்த படத்துல அதுவுமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இவ்வளவுதான் ஸ்டார் படத்துக்களை நான் கண்டுபிடிச்ச சில ஹிடன் டீட்டெயில்ஸ், சில விஷயங்களா பேசியிருப்பேன் இந்த ஸ்பாய்லர் ரிவ்யூல.
இதே மாதிரி ஒரு சில படங்கள் வந்துட்டு எனக்கு ஹை கொடுக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே ஸ்பாயிலர் ரிவ்யூல சில ஹிடன் டீடைல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவேன். எந்தெந்த படங்களுக்குலாம் எனக்கு ஹை கொடுக்குதோ அந்தந்த படங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், ஹிடன் டீடைல்ஸ், இந்த மாதிரி ஸ்பாயிலர் ரிவ்யூன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இந்த படங்களை பற்றி நான் பண்ணுவேன். இந்த படத்துல இன்னமும் எனக்கு ஏதாவது ஹிடன் டீடைல்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஹெச்டி ரிலீஸ்க்கு அப்புறமா அதையுமே நான் வந்துட்டு சொல்ல பார்க்குறேன் வீடியோஸில். அவ்வளோதான், ஸ்டார் படத்தை பற்றி பேசியாச்சு. ஸோ அடுத்து உங்களை இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் ஸ்மார்ட் சித்தார்த்.